नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। ततो मगधभूभृता चिरनिरोधसंक्लेशितं शताष्टकयुतायुतद्वितयमीश भूमिभृता अनाथशरणायते कमपि पूरुषं प्राहिणोत् अयाचत समागध क्षपणमेव किं भूयसा। இங்கே வந்து ஜராசந்தனோட வதம் சொல்கிறா. என்னது? தத மகத பூபிருத சிரநிரோத சங்க்லேஷிதம். ததஹா அதுக்கப்புறம் மகத பூபிருதா, மகத தேசத்தோட ராஜா தான் ஜராசந்தன் சொல்லப்பட்ட ஒரு, அவன் ரொம்ப துஷ்டனாக இருக்கப்பட்டவன். ஸோ அந்த ஜராசந்தனோட தேசம் மகத தேசம். அங்கே ராஜா இவன். அவன் என்ன பண்ணியிருக்கான்? சிரநிரோத சங்க்லேஷிதம். சிரனா ரொம்ப காலமாக ராஜாக்களை வந்து கேப்டிவிட்டியில் வச்சுருக்கான், சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுருக்கானா. அது ரொம்ப காலமாக அவன் உள்ளே அடைஞ்சு கிடக்கான் இந்த ராஜாமாரெல்லாம். அதனால அவன் என்ன பண்ணுறான்? எத்தனை பேர் அது? சதாஷ்டக யுதாயுத த்விதயம். அயுதம்னா 10,000. ஓகே, ஸோ இங்கே அயுத த்விதயம் 2 times 10,000 20,000 ஆச்சுது. ஓகே, ஸோ 20,000 ப்ளஸ் ஷதானா 100, அஷ்டானா 8, 800. 100 × 8 800. அது மாதிரி 20,800 ராஜாக்களை ஜராசந்தன் என்ன பண்ணியிருக்கான்னா சிறைச்சாலையில் பிடிச்சு வச்சிருக்கான். அதுவும் எத்தனை ரொம்ப காலமாக அவள் அதுக்குள்ளே இருக்கா. ஈஷா ஹே பகவானே, அவளை என்ன பண்ணியிருக்கான்? அவன் உள்ளே போட்டதுனால அநாத சரணாயத்தே, நீ யாராக்கும் அநாதர்கள் எல்லாம் உங்ககிட்ட தான் சரணடைகிறா. இல்லையா, யாருக்கு யாருமே இல்லைன்னு தெரியறது, பகவானை தான் சரணடைகிறான். ஸோ அநாதருக்கெல்லாம் சரணமானவ உனக்கு கமபி பூருஷம், அவள் என்ன பண்ணுறாளாம்? அந்த சிறைச்சாலைன்னு ஒரு புருஷனை கூப்பிட்டு விட்டு பிரஹினோத்து அனுப்பி வைக்கிறா. எங்கே? ஜராசந்தனுக்கு தெரியாமல் ஒருத்தனை கிருஷ்ணங்கிட்ட அனுப்புகிறாளாம். அவள் நீ போய் கிருஷ்ணங்கிட்ட இந்த மெசேஜை சொல்லிட்டு அந்த அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த புருஷன் வந்து கிருஷ்ணனை பார்க்குறான். பார்த்துட்டு மகத க்ஷபணமேவா, அந்த மகத ராஜாவான ஜராசந்தனை வதம் பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா ராஜாக்களும் வேண்டிக்கிறா. உங்கள்கிட்ட வந்து அந்த மெசேஜை சொல்லியிருக்கா, அவளோட அபேட்சை இது. அதனால நீ எப்படியாவது எங்களை அந்த ஜராசந்தனை வதம் பண்ணி எங்களை எப்படியாவது நீ வழியில் கூட்டிட்டு வா சொல்லி அவன் ரிக்வெஸ்ட் சொல்லியிருக்கா. அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி ஒரு புருஷன் வந்து கிருஷ்ணங்கிட்ட சொல்கிறான். அவங்க ஈயா சுரபிமாகதம் ததனு நாரதோதீரிதாத் யுதிஷ்டிரமகோத்யமாத் உபய கார்ய பர்யாகுலஹ விருத்த ஜயினோத்வராத் உபய சித்திரித்யுத்தவே சசம்சுஷி நிஜை சமம் புரமியேத யுதிஷ்டிரீம். ஈயாசுரபிமாகதம் ததனு நாரதோதீரிதாத். ஸோ இந்த மெசஞ்சர் ஒருத்தன் வந்து ஒரு புருஷன் வந்து சொல்கிறான் இல்லையா, இந்த மாதிரி ஜராசந்தனை வதம் பண்ணணும்னு சொல்லி அந்த ராஜாக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட அபேட்சை சொல்லிட்டு இருக்கா. அதனால் எப்படியாவது அந்த அவனை கொண்டுட்டு எங்களெல்லாம் வழியில் கொண்டு வா, காப்பாற்று சொல்லி இந்த இவன் வந்து சொல்கிறான். அதை கேட்டதும் கண்ணன் என்ன பண்ணுறான்? அபிமாகதம், மகத தேசத்துக்கு போகலாம், ஈயாசு போகலாம்னு டிசைட் பண்ணுறாளாம். நாங்கள் போனால் தானே அவனை கொல்ல முடியும், கொண்டால் தானே இந்த ராஜாக்களை அந்த கேப்டிவிட்டிலேருந்து கொண்டு வர முடியும் வழியில். அதனால கண்ணன் டிசைட் பண்ணுறான், இப்போ மகத ராஜ்யத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு. ததனு அப்போ என்ன பண்ணுறா? யாரை பார்க்குறா? நாரத உதீரிதாத்து. நாரதர் வந்து சொல்லறாளாம். நாரதரை மீட் பண்ணுறாங்க. ஸோ நாரதர் என்ன யுதிஷ்டிர மகோத்யமாது, யுதிஷ்டர் வந்து இப்போ ஒரு ராஜசூயா யாகத்தை பண்ண போறா அப்படின்னு சொல்லி நாரதர் ஒரு மெசேஜை கிருஷ்ணங்கிட்ட சொல்றா. உபயம் காரியம் பர்யாகுலஹா. உபய காரியம்னா 2 காரியங்கள். என்னது? ஒரே சமயத்தில் ரெண்டெண்ணம் வந்திருக்கு. ஒன்று வந்து யாகத்தை விட முடியாது, ஏன்னா ராஜசூயா யாகம் பண்ணுறா யுதிஷ்டிர, அதுக்கு இன்வைட் வந்திருக்கு, அதனால அதை விட முடியாது. அதே மாதிரி அந்த ராஜாக்களோட அபேட்சை என்னது? ஜராசந்தனை அழிக்கணும், அவனை வதம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. ஸோ 2 காரியம் ஒரே சமயத்தில் முடிஞ்சுடுமே சொல்லி ஆலோசிக்கிறானாம் கண்ணன். அதனால விருத்த ஜெயினோ துவரது, விருத்தனா இருக்கிறது. விருத்தனானது கிருஷ்ணன் நினைக்கிற மாதிரி நினைக்காதவன். அவன் என்ன ஒரு துஷ்டன் இல்லையா, ஜராசந்தன் ஆப்போசிட்டாக நினைக்கிறான். அதனால அந்த ஜராசந்தனையும் எப்படியாவது சாகடிக்கலாம், அதே சமயம் அந்த யாகத்தையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம போகலாம்னு நினச்சிட்டு கண்ணன் என்ன பண்ணுறாளாம்? தன்னோட நிறைய வைஃபை கூட்டிகிட்டு போயிருக்கா, ஃபஸ்ட்டே பார்த்தோமே. அதனால் தன்னோட எல்லா குழந்தைகளையும் வைஃபை எல்லாரையும் கூட்டிகிட்டு எங்கே போகிறா?
யௌதிஷ்டிரீம் புரீம். யௌதிஷ்டிரனா யுதிஷ்டிரனோட புறமானது எனது இந்திரபிரஸ்தம். ஓகே, இந்திரபிரஸ்தம்னா ராஜசூய யக்ஞம் நடக்க போகிறது. ஸோ இந்திரபிரஸ்தத்துக்கு ஈயேதா நீ போனா இல்லையா சொல்லி பட்டதிரி கேட்குறா. ஸோ இங்கே வந்து அவனோட 2 காரியம் கிருஷ்ணனுக்கு முடியும். ஒன்று மெயின் இது என்னது, ஜராசந்தனை வதம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா. அதே சமயத்தில் அங்கே ராஜசூய யக்ஞம் நடக்க போகிறது, அதையும் முடிக்கலான்னு சொல்லி 2 மனசில் கல்பிச்சுண்டு தான் கூட்டிகிட்டு வந்தால் தன்னோட எல்லா ஃபேமிலியையும் கூட்டிகிட்டு யுதிஷ்டிரனோட புறமான இந்திரபிரஸ்தத்துக்கு கிளம்பி போகிறான். அசேஷ தயிதாயுதே त्वयि समागते धर्मजो विजित्य सहजैर्महीं भवदपाङ्गसंवर्धितैः श्रियं निरुपमां वहन् अहह भक्तदासायितं भवन्तमयिमागधे प्रहितवान् स भीमार्जुनम्. அசேஷ தயிதாயுதே त्वयि சமாகதே தர்மஜோ. त्वयि நீனா கண்ணனிங்க. அசேஷ தயிதாயுதே, அசேஷனா ஒருத்தரையும் விடாதுக்கு எல்லா வைஃபையும் கூட்டிண்டு சமாகதே வந்த உடனே எங்க இந்திரபிரசத்துக்கு வந்த உடனே தர்மஜஹா, தர்மஜனா யுதிஷ்டிரனுக்கு இன்னொரு பேர் தர்மராயன்னு சொல்கிறோமே. ஸோ யுதிஷ்டிரன் என்ன பண்ணுறான்னா பவத் அபாங்க சம்வர்திதைஹி, பகவானோட கடைக்கண் பார்வையினால அவனுக்கு என்ன கிடைச்சாம், எல்லாம் விருத்தி அடையிறானாம். விருத்தினா சம்ருத்தி, எல்லாமே அவனுக்கு வந்து நிறைய தான் அவனோட கஜானாலாம், அந்த மாதிரி சம்ருத்தி அடையிறானாம். சஹஜைஹி, தன் கூட பிறந்த தம்பிகளான பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், 4 தம்பி இல்லையா அவனுக்கு. ஸோ அந்த 4 தம்பிகளாலே மஹீம், மஹீம்னா பூமி, பூமியை விஜித்யா ஜெயிச்சுண்டு வரானாம் அவன். ஏன்னா எல்லா இடம் யுத்தம் பண்ணினா எல்லா இடம் அவளுக்கு தான் ஜெயம் உண்டாகிறது. எதனால, பகவானோட கடைக்கண் பார்வை கிடைச்சதுனால. நிருப்பமாம் ஸ்ரீயம், நிருப்பம்னா என்னது, உபமையே இல்லாத செல்வம். ஓகே, செல்வம்னா சம்பத்துகள். அவனுக்கு வந்து நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. நிருப்பமான கம்பேர் பண்ண முடியாத சம்பத்துகளை, ஐஸ்வர்யத்தை வகன் அடையறானாம் அவன். எது, பகவானோட கடைக்கண் பார்வையினால அவனுக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் அப்படி கிடைக்கிறதான். ஆஹா, ஆஹா நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்ன அத்புதம், ஆஹா என்ன அத்புதம் சொல்லி சொல்கிறான். பக்த தாசாயிதம், பக்தர்களுக்கு தாசனான ஒன்னை பவந்தம், உன்னை ச பீமார்ஜுனம், பீமனோடும் அர்ஜுனனோடும் அனுப்பி வைத்தானாம். ஓகே, இங்கே வந்து பகவான் வந்து தன்னோட எல்லா வைஃபையும் கூட்டிட்டு இந்த இந்திரபிரஸ்தத்துக்கு வரா. வந்து பகவானோட கடைக்கண் பார்வையினால எல்லா ஐஸ்வர்யத்தையும் இந்த யுதிஷ்டிரருக்கு கிடைக்கிறது, எல்லாமே அடையிற, எல்லா சுகம் சாந்தி எல்லாமே கிடைக்கிறது. அதனால தன்னோட சகோதரனான பீமனையும் அர்ஜுனையும் தர்மராஜன் என்ன பண்ணுறான், இவன் கூட கிருஷ்ணன் கூட அனுப்பி வைக்கிறான். அவளுக்கெல்லாம் உபச்சாரம் எல்லாம் நிறைய பண்ணுறா. கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணனோட ஃபுல் ஃபேமிலிக்கு நல்ல உபச்சாரத்தை பண்ணி பீமனை அர்ஜுனையும் கூட அனுப்புகிறா. எதுக்கு, ஜராசந்தனை ஜெயிக்கிறதுக்கு வேண்டி பீமனும் அர்ஜுனன் கிருஷ்ணன் கூட போராடலாம். गिरिव्रजपुरं गतास्तदनु देवयूयं त्रयो यया च समरोत्सवं द्विजमिषेण तं मागधम् अपूर्णसुकृतं त्वमुं पवनजेन सङ्ग्रामयन् निरीक्ष्य सह जिष्णुना त्वमपि राजयुद्ध्वा स्थितः. गिरिव्रजपुरं गतास्तदनु देवयूयं த்ரயோ ததனு, அதுக்கப்புறம் ஹே தேவா பகவானே, யூயம் த்ரயோ நீங்கள் 3 பேரும், ஏன்னா எங்கள் யுதிஷ்டிரர் அனுப்பியிருக்கா இல்லையா, யார் கண்ணன் கூட யாரே, பீமனையும் அர்ஜுனனையும். அப்போ பீமன் அர்ஜுனன் கிருஷ்ணன். ஸோ நீங்கள் 3 பேரும் யூயம் த்ரயோன்னு நீங்கள் 3 பேரும் சேர்ந்து எங்கே போகிறா, கிரிவ்ரஜபுரம் கதாஹா. இந்த மகத தேசத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தோட பேர் கிரிவ்ரஜபுரம் சொல்லி. அந்த கிரிவ்ரஜபுரத்துக்கு போய் 3 பேரும் சேர்றானாம். ஏன்னா அங்கே தான் இப்போ அவனை கொல்ல போகிறான். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறா, த்விஜமிஷேனா, அவன் என்ன பண்ணுறா, த்விஜனா பிராமண வேஷத்தை தரிக்கிறாளாம். 3 பேரும் அங்கே போய் பிராமண வேஷம் தரித்து அந்த மகத ராஜா கிட்ட யாச்சா போய் யாஜிக்கிறா. யாஜிக்கிறான்னா கேட்குறா, எனக்கு கொடு சொல்லி. என்ன யாஜிக்கிறாளாம், சமரம், சமரம்னா யுத்தம், யுத்தம் வேணும்னு யாஜிக்கிறா. அப்போ இங்கே என்ன சொல்கிறான் பட்டதிரி, அபூர்ண சுகிருத்தம் துவமும், துவமும்னா யாரு, ஜராசந்தன். அபூர்ண சுகிருத்தம், அவன் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணலை, சுகிருத்தம் பண்ணிட்டு இல்லை. சுகிருதம் பண்ணினால்தான் கிருஷ்ண கையிலேருந்து அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் அவன் வந்து அல்பமாக தான் அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான். அதனால் அவன் புண்ணியம் பண்ணது போரில் இல்லையா கிருஷ்ணா சொல்லி கேட்குறான். பகவான் கையால் சாகரத்துக்குள்ள பாக்கியம் அவனுக்கு இல்லை. அதனால் யாராக கொள்றவனே அமும் அவனை பவனஜேனா, பவனஜேனா பவனனுக்கு, பவனா காத்து இல்லையா, காத்துக்கு பிறந்ததுன்னா பீமன். பீமனால் சங்கிராமயன் யுத்தம் செய்கிறானான், பீமன் கூட யுத்தம் பண்ணுறான். தோமாப்பி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நீ என்ன பண்ணுறா,
சஹஜிஷ்ணுனா அர்ஜுனன் கூட நின்றுண்டு ராஜ யுத்வா பாக்கியுள்ள ராஜாக்கள் தம்மில் அடிக்க தொடங்கி விடுறாங்க. ஸோ கிருஷ்ணனும் அர்ஜுனும் என்ன பண்ணுறான், இவன் அந்த யார் பீமனும் ஜராசந்தனும் யுத்தம் பண்ணுறான். பாக்கியுள்ள ராஜாக்கள் தம்மில் அடிக்கிறதை இவன் 2 பேர் என்ன பண்ணுறான், நிரீக்ஷா நீயும் அர்ஜுனனும் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா சொல்லி கேட்குறான். ஸோ கிருஷ்ண அர்ஜுனன் யுத்தம் பண்ணுறதில்லை, அவன் நின்று ஜஸ்ட் வேடிக்கை பார்க்குறான். பீமன் கூட ஜராசந்தன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். பாக்கி வந்த ராஜாக்கள் எல்லாம் தம்மிலே இங்கே யுத்தத்தை பண்ணுறான். அந்த காட்சியை இவன் 2 பேரும் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காளாம். அசாந்த சமரோததம் விடபபாட்டனா சங்யயா நிபாத்ய ஜரசசுதம் பவனஜேன நிஷ்பாட்டிதம் விமுச்ய நிருபதீன் முதா சமனுக்ருஹ்ய பக்திம் பராம் திதேஷிதகத ஸ்பிருஹான் அபி ச தர்மகுப்தை புவஹ. அசாந்த சமரோததம் விடபபாட்டனா சங்யயா. அசாந்த சமர உத்ததா, இந்த ஜராசந்தனுக்கு வந்து மனசில் சாந்தியே இல்லை, ரொம்ப ஒரு கவலையில் இருக்கான். அதனால கோவத்தோடு அசாந்தியாக இருக்கான். அவனை விடபபாட்டனா சங்யயா, விட்டப்பம்னா மரம், மரத்தோட கீழே சொல்கிறோம்ல ட்விக். ஓகே, அந்த ட்விக்கை கண்ணன் என்ன பண்ணுறா, 2ஆக பிரித்தாதே அந்த ட்விக்கை லெஃப்ட் ரைட் சைடு இப்படி கிராஸ் பண்ணி எரியறானாம். ஏன்னா இவனை கொல்ல முடியறதில்லை. ஏன்னா இவன் ஜரா சொல்லப்பட்ட ஒரு அசுரனுக்கு பிறந்தவன், ஜராசந்தன் சொல்லி அதனால பேர் அவனுக்கு. ஓகே, இவனை 2ஆக கீறி போட்டால் என்னாகும், ஸ்ட்ரெயிட்டாக இப்போ லெஃப்ட் சைடு லெஃப்ட் போட்டு அவனோட உடம்பை ரைட்டுக்கு ரைட்லேயே போட்டால் திருப்பி ஒட்டின்னு விடான் அவன். அதனால இவனை கிராஸ் பண்ணி போட்டால் தான் ஒட்ட மாட்டான். லெஃப்ட் சைடை ரைட்டில் போடணும், ரைட் சைடு லெஃப்டில் போடணும். அதனால கண்ணன் அந்த ட்விக்கை எடுத்து பீமனுக்கு அடையாளம் காட்டுறானாம். அதை ட்விக்கை கிழிக்கிறான், அப்படி 2ஆக பிரித்து விட்டு சொல்கிறான், நீ வந்து இப்படி ஆப்போசிட் சைடில் 2ஐயும் போடு அவனோட பாடியை சொல்லி அந்த உடம்பை. அதனால ஜராசந்தன் என்ன பண்ணுறான், பீமன் அந்த மாதிரி எரியறான். ஸோ ஜரசசுதம் அவனு ஜரையோடு புத்திரானா ஜராசந்தனை பீமனால பவனஜேனா பீமனால நிஷ்பாட்டிதம் அவனை கொல்ல வைக்கிறான். அந்த மாதிரி நிருபதியின் விமுச்சியா, அங்கே அந்த காராகிரகத்தில் இருந்தாலே 20,800 ராஜாக்கள், அவளெல்லாம் அங்கேருந்து விமுச்சியானா வெளியில் கொண்டு வரான், வெளியில் விடுறா. அதனால முதானா ரொம்ப சந்தோஷத்துடன் பராம் பக்தி உத்தமமான பக்தியை சமனுகிரகா உண்டாகட்டும்னு கதஸ்பிருஹா அப்படின்னு சொல்கிறா. எல்லாருக்கும் நல்ல பக்தி உண்டாகட்டும் சொல்லி சொல்கிறாளாம். அதனால் அவளுக்கு எல்லாம் என்னது, எந்த விதமான ஆசை இல்லை. ஏன்னா பகவானை பார்த்தாச்சு இல்லையா, அவளுக்கு என்னதுன்னு தெரிஞ்சாச்சு, அந்த தத்துவம் அவளுக்கு புரிஞ்சாச்சு. அதனால் அவளுக்கு எந்த ஆசையும் இல்லை. அந்த ராஜாக்களுக்கு அந்த 20,800 ஆள்கார வழியில் வரா இல்லையா, அந்த ராஜாக்கள்லாம் பக்தி அப்படி வர்த்திச்சு விடுறதா. அதனால் எதுலேயும் ஆசைப்படுறதில்லை. ஆனாலும் தர்மகுப்தை புவஹா, தர்மத்தை காப்பாற்றணும் இல்லையா. ஸோ தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக அவளுக்கு எல்லாம் என்ன பண்ணுறானாம் கண்ணன், அவளுக்குள்ள தேசத்தை கொடுக்குறானாம். ஏன்னா அவள் ராஜ்யத்தை ஆளணுமே, அதனால் அந்த ராஜ்யத்துக்கு ராஜா வேணும் பாருங்க. அதனால பகவான் என்ன பண்ணுறானா, தர்மகுப்தை புவஹா, எந்தெந்த ராஜாக்கு எந்தெந்த தேசம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக அவளுக்கு டிவைட் பண்ணி கொடுத்து விட்றானா இல்லையா சொல்லி பட்டதிரி கேட்குறாங்க. பிரச்சக்ருஷி யுதிஷ்டிரே ததனு ராஜசூயாத்வரம் பிரசன்னபிருதகி பவத் சகல ராஜகவ்யாகுலம் त्वमप्ययि जगत्पते विजपदावने जादिकं चकर्थ किमु कथ्यते नृपवरस्य भाग्योन्नतिः. பிரச்சக்ருஷி யுதிஷ்டிரே ததனு ராஜசூயாத்வரம். ததனு அதுக்கப்புறம் யுதிஷ்டிரர் ராஜசூயாத்வரம், ராஜசூயா யஜ்ஞத்தை பிரச்சக்ருஷி அவர் பண்ணறா. ஓகே, பண்ண தொடங்குறா. பிரசன்னு சந்தோஷமாக பிருதகி பவத், அங்கே வந்த எல்லா ராஜாக்களும் வந்திருக்காளே இந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்கு வேண்டி, அவெல்லாம் தானாகவே கேட்டுக்கிறாளாம். சகல ராஜகம், அங்கிருந்த எல்லா ராஜாரும் வியாக்குலம்னா நான் இதை பண்ணட்டுமா, நான் அதை பண்ணட்டுமா, நான் இந்த ஹெல்ப் பண்ணட்டுமா, நான் இங்கே இதை எடுத்து வைக்கட்டுமான்னு ஒருத்தரும் அவளை இனிஷியேட் எடுக்கிறாளாம் ராஜாக்கள் எல்லாம். அப்போ இங்கே கண்ணன் யாரு, ஜெகத்பதே, ஜெகத்துக்கே பத்தியான கண்ணன். தொம் அப்பி நீ என்ன பண்ணினா, திஜபதா வனே ஜாதிகம், வந்த பிராமணரோடெல்லாம் கால் அலம்பி அந்த சேவை பண்ணுறானாம் கண்ணன். கண்ணனே ஜெகத்துக்கு பற்றி, கண்ணனோட காலை நம்ம சேவிக்கணும் இல்லையா. ஆனால் இங்கே வந்து பிராமணரோட காலை அவர் அலம்பி அந்த பூஜையெல்லாம் பண்ணி அந்த மாதிரி அவர் பண்ணுறானாம். நிருபவரஸ்யா, அந்த யுதிஷ்டருக்கு இங்கே என்ன வேணும், நிருபவரஸ்ய பாக்யோன்னதிஹி, இதை விட பாக்கியம் வேற என்ன வேணும் இல்லையா. அத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கானாம் யுதிஷ்டர். கண்ணனே அந்த யாகத்துக்கு வந்து கலந்து கண்ணனும் ஒரு சேவை பண்ணுறான்னா இதை விட பாக்கியம் யுதிஷ்டருக்கு இனி என்ன வேணும் அப்படி சொல்லி பட்டதிரி கேட்குறான் இங்கே.
அത്ര பாக்யசாலியாக இருக்கானாம் யுதிஷ்டிரன். ततः सवनकर्मणि प्रवरमग्र्य पूजाविधिं विचार्य सह देववागनुगतः स धर्मात्मजः व्यधत्त भवते मुदा सदसि विश्वभूतात्मने तदा ससुरमानुषं भुवनमेव तृप्तिं दधौ. ततः सवनकर्मणि प्रवरमग्र्य पूजाविधिं. ததா அதுக்கப்புறம் சவன கர்மணி அந்த யாக கர்மங்கள்லாம் முடியறத பிரவரம் அக்ரிய பூஜா விதிம் ஒரு அர்க்கியம் கொடுக்குற பூஜை வந்து அந்த ஒரு விதி பாக்கி இருந்துதான். ஸோ அதை விசாரியா அதை பண்ணறத அது யாருக்கு பண்ணணும் விசாரியா எல்லாரும் ஆலோசிக்கிறா யாருக்கு அந்த அர்க்கிய பூஜையை பண்ணலாம்னு சொல்லி. அதுக்குள்ள யார் என்ன சொல்றா சகதேவம் வா அனுகதா. சகதேவன் சொல்றான் என்ன சொல்றான் சகதேவன் நம்ம கிருஷ்ணனை விட வேற யாரு பெரியவா இருக்கா இந்த சபையில கிருஷ்ணனுக்கு மேல யாருமே கிடையாது அதனால அவருக்கே இந்த அர்க்கிய பூஜையை கொடுக்கலாமேன்னு சகதேவன் ஒரு சஜஷன் சொல்றானாம். ஸோ அதை கேட்டு தர்மாத்மஜா தர்மராஜன் ரொம்ப சந்தோஷப்படுறானா முதானா ரொம்ப சந்தோஷத்துடன் சதசி அந்த சபையில வந்து என்ன பண்றானா விஸ்வபூதாத்மனே எல்லாருடைய ஆத்மாவா இருக்கப்பட்ட அந்த பகவானுக்கு அந்த கண்ணனுக்கு அந்த அர்க்கிய பூஜையை ஓகே வியதத்தா அந்த அர்க்கிய பூஜையை செய்யறான். வேற யாரும் கண்ணனோட பெரியவா கிடையாதுன்னு சொல்லி சகதேவன் சொன்னதும் இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அதனால கண்ணா உனக்கு தான் அந்த அர்க்க பூஜை கரெக்டானது நீ தான் அப்ராப்ரியேட் அதுக்கு அதனால உனக்கே அந்த பூஜையை பண்றோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துடன் அந்த பூஜையை கண்ணனுக்கு செய்யறா. ததா அப்போது சசுர மானுஷம் சசுரனா சுரர்கள் ஓகே ஆகாசத்தில் இருக்கப்பட்ட தேவதைகள் எல்லாம் மானுஷம்னா பூமியில இருக்கப்பட்ட மனுஷர் எல்லாம் திருப்தி ததோ எல்லாருக்கும் திருப்தியா இருந்தான் ரொம்ப சந்தோஷமா இருந்து அங்க இருக்கிறவா எல்லாருமே திருப்தியை அடையறாளாம். ஏன்னா கண்ணனுக்கு அந்த அர்க்கிய பூஜை பண்ணினதுனால சுரருக்கும் மனுஷன்மாருக்கும் ரொம்ப சந்தோஷம் திருப்தியும் கிடைக்கிறது. தத சபதி சேதிபோ முனின்றுபேஷு திஷ்டஸ்த்வஹோ சபாஜயதி கோஜட பசுபதுர்துரூட்டம் வட்டும் இதி த்வயி சதுர்வச்சோ விததி முத்வமன்னாசனாத் உதாபததுதாயுதஹ சமபதன்னமும் பாண்டவாஹ. ஓகே தத சபதி சேதிபோ முனி நிருபேஷு திஷ்டஸ்துவஹோ ததா அதுக்கப்புறம் என்னாச்சா சபதி உடனே சேதிபோ சேதி தேசத்து ராஜா ஓகே சேதி தேசம் சொல்ல ஒரு தேசம் இருக்கு அந்த சேதி தேசத்தோட ராஜா அவன் யாராக்கும் சிசுபாலன் அங்கேத்த ராஜா அவன் என்ன பண்றான் முனி நிருபேஷு முனிகள் இருக்கா நிருப்பானா ராஜர்கள் இருக்கா திஷ்டஸ்து இருக்கிறத ஜடஹா கா எந்த மூடன் பசுப துர்துரூட்டம் இந்த ஒரு ஹீனனான மாடு மேய்க்கிறவனை போய் பூஜிக்கிறான் அவனுக்கு போய் அர்க்கியத்தை கொடுக்குறவன் சொல்லி சொல்றாளே அப்படி சொல்லி இந்த சிசுபாலன் கேட்கிறானா எத்தனோ சிரேஷ்டமான பிராமணர் இருக்கா முனிகள் இருக்கா பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்கா அவளை எல்லாம் விட்டுவிட்டு போய் இந்த யுதிஷ்டிரன் என்ன பண்றான் மூடன் யுதிஷ்டிரன் ஒரு பசு மேய்க்கிறவனுக்கு போய் அந்த ஹீனனா இருக்கிறவனுக்கு போய் அர்க்கியத்தை கொடுக்குறேன்னு சொல்றானே அவனை போய் ச பாஜயதி அவனை பஜிக்கிறாளே இப்படின்னு ஈத்தி இப்படி தொய் ஒன்கிட்ட என்ன சொல்றான் அந்த சிசுபாலன் துர்வச்சன கெட்ட வார்த்தையால பீத்ததி அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் நிறைய உள்ள வச்சுட்டு இருக்கான் அவன் மனசுல நிறைய இருக்கு அந்த கெட்ட வார்த்தை எல்லாம் வழியில வரதாம் அவனோட மூத்வவன் அதை கொட்டுறான் அவன் எப்படி வழியில சொல்லி கொட்டுறான். அப்ப என்ன ஆகுது ஆசனாத்து ஆசனத்துல ஆசனா உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து உதபதத்து ஏந்திருந்து குதிச்சானான் அவன். அப்ப பாண்டவா கோபத்தால ஆயுதங்கள் எல்லாம் எடுக்கிறா அந்த சிசுபால் மேலே அவளும் சாடுறா. ஸோ சிசுபாலனை வதம் பண்ண போறான் இங்கே. ஸோ அதனால உதாயுத சமபதன்னமும் பாண்டவாகா அவன் மேல அவனை அடிக்கிறதுக்கு வந்து பாண்டவானும் ஏந்திருந்து குதிக்கிறாளாம் சிசுபாலனை வட்டலாம்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அவன் கிருஷ்ணனை பத்தி வேண்டாததெல்லாம் நிறைய பேசுறான் அவனை மூடன் அப்படி இப்படி சொல்றான் ஹீனனானவன்லாம் சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லத்துனால பாண்டவானுக்கு கோபம் வருது அவளும் ஆயுதத்தை எடுத்துட்டு சிசுபாலன் மேல சாடுறாளாம். நிவார்ய நிஜ பக்ஷகான் அபிமுகஸ்ய வித்வேஷிணஹ त्वमेव जघृषे शिरो धनुजदारिणा स्वारिणा जनुस्त्रितयलब्धया सततचिन्तया शुद्धधीः त्वया स परमेकताम् अधृतयोगिनां दुर्लभाम्. निवार्य निजपक्षगान् अभिमुखस्य विद्वेषिणः நிஜபக்ஷகான் தன்னோட பட்சத்துல பட்சம்னா தன்னோட சைட்ல இருக்கிற அந்த பாண்டவார்களை
நிவாரிய அபிமுக்கியசா தன்னை துவேஷிக்கப்பட்ட அந்த சிசுபாலங்கிட்ட சண்டைக்கு போறாளே இவா அந்த பாண்டவாள் அவளை போகாதே சொல்லி கண்ணன் தடுக்கிறானாம். துவம் ஏவா பகவானே ஏவானா நீயே ததனுஜ தாரிணா அசுரர்கள் எல்லாம் துவம்சம் செய்யும் நீ பகவானே அசுரன் எல்லாம் கொல்லறா இல்லையா அந்த மாதிரி ஸ்வாரிணா என்ன எதால கொல்றா அவரு தன்னோட சக்கரத்தால கொல்றாளாம். ஷிர ஜஹ்ரிஷே அவனோட தலையை அப்படியே வெட்டுறாளாம். யாரோடு இந்த சிசுபாலனோடு. ஜனு ஸ்திருதய லப்தயா திருத்தயான 3 லப்தயா 3 ஜென்மம் என்னது கிடைச்சிருக்கு அவனுக்கு அந்த துவேஷபாவத்துல இருக்கான் அவன். யாரா இருந்தாவா முன்னால ஜெயா விஜயாவா இருந்தவா இங்கே வைகுண்டத்தை காவல் காத்துட்டு இருந்த ஜெயா விஜயமாறு 3 ஜென்மம் எடுக்கிறா. ஃபர்ஸ்ட் ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிபுவா எடுத்தா. அப்புறம் ராவணனும் கும்பகர்ணன்மா 2வது ஜென்மம் எடுக்கிறா. 3வது சிசுபாலனும் தந்தபக்தனுமா ஜென்மம் எடுக்கிறா. ஸோ இது 3வது ஜென்மம் இங்கே. ஸோ சதத சிந்தையா சதத்தான எப்போதும் சிந்தையான ஒன்னே மனசுல நினைச்சுட்டு இருக்காவா. இவன் தான் அவள் அசுர புத்தியா இருந்தா கூட எப்போதுமே கண்ணனை மனசுல வச்சுட்டே இருக்காளாம் 3 ஜென்மத்திலே. ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபா இருக்கிறதையும் பகவானை நினைச்சுதான் அவளுக்கு பகவான் துவம்சம் பண்றான். ராவணன் கும்பகர்ணன் சமயத்துல அவளுக்கு எப்போ ராமனை பயமா இருந்தது, எப்போ கொல்லுவனோ சொல்லி. அதே மாதிரி ராமனால அவ மோட்சத்தை அடையறா. அது மாதிரி இங்கே சிசுபாலன் தந்த பக்தனா இருக்கிறதையும் பகவானையே தான் நினைச்சிருக்கா. சதத சிந்தையா ஒன்னே சிந்தை பண்ணிட்டு இருக்கா அந்த 3 ஜென்மத்திலையும் துவயா. அதனால ஒன்னால பரமேகதாம் அதிருதா சிரேஷ்டமான யோகிகளுக்கே சுலபமா கிடைக்காத ஏகதாம் உங்களுக்குள்ள ஐக்கியமாகிற உள்ள அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. 3 ஜென்மம் அசுர குலத்துல அசுரனா பிறந்தா கூடி 3 பேருக்கும் என்னது பகவானுக்குள்ள ஐக்கியமாகறதுக்குள்ள அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்கு சொல்லி பட்டதிரி சொல்றா. இங்க என்னது துவயா பரமேகதா அதிருத யோகினாம் துர்லபம் யோகிகளுக்கே கிடைக்காத சுலபமா கிடைக்காத அந்த இது இவன் 3 பேருக்கும் 3 ஜென்மத்திலே இந்த ஜெயா விஜயமாருக்கு கிடைச்சி கடைசியில திருப்பி வைகுண்டத்திலே போய் அதே மாதிரி முன்னால எப்படி இருந்தாவா ஜெயா விஜயனா காவல் காத்துட்டு இருந்தாலே வைகுண்டத்துல காட்ஸா இருப்பாளே அதே பதவி பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்றா. தத சுமஹிதே த்வயா क्रतुवरे निरूढे जनो ययौ जयति धर्मजो जयति कृष्ण इत्यालपन् खलसतु सुयोधनो धुतमनासपत्नश्रिया मयार्पितसभामुखे स्थलजलभ्रमादभ्रमीत्. தத சுமஹிதே துவயா கிரதுவரே நிரூடே ஜனோ ததா அதுக்கப்புறம் சுமஹிதே சுமஹிதே ரொம்ப அந்த மகிமையுள்ள அந்த யாகம் ராஜசூயா யஜ்ஞம் பண்றா இல்லையா கிரதுவரே அந்த யாகம் எல்லாம் நிரூடே முடிஞ்சாச்சு. ஸோ முடியற போது ஜனஹா அங்கே உள்ள ஜனங்கள்லாம் வந்திருக்காலே யாகம் பார்க்கறதுக்கு அந்த ஜனங்கள்லாம் என்ன சொல்றாளாம் ஜெயதி தர்மஜஹா தர்மனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். தர்மன்னாரு யுதிஷ்டருக்கு ஜெய் அப்படின்னு கோஷம் பண்றா. ஜெயதி கிருஷ்ணஹா கிருஷ்ணனுக்கு ஜெய்னு கிருஷ்ணனுக்கும் வாழ்த்து சொல்றா. இதி ஆலப்பன் அப்படி ஆலப்பனா எல்லாரும் சொல்றாள். நமக்கு அங்க வந்த ஜனங்கள் எல்லாம் தர்மராயனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் கிருஷ்ணனுக்கு ஜெய் தர்மராயனுக்கு ஜெய் ஜெய்னு எல்லாரும் ஜெயகோஷங்கள் பண்றாளாம். கலஹா ரொம்ப துஷ்டனான கலா அதான் சொன்னேன் கேச்சே சவுண்டு வரணும். கலஹானா துஷ்டனான சது சுயோதனஹா அந்த துரியோதனன் ஓகே அவனும் வந்திருக்கானே இந்த ராஜசூய யஜ்ஞம் பார்க்கறதுக்கு. அவன் என்ன பண்றான் துதமனாகா ரொம்ப பொறாமை பிடிச்சவனா இருக்கான். பொறாமை கொண்ட மனசுள்ள அந்த துரியோதனன் சபத்னஸ்ரீயா தனக்கு விரோதியான அந்த பாண்டவர்கள்கிட்ட இத்தையெல்லாம் சொத்துக்கள் இத்தையெல்லாம் செல்வம் இத்தையெல்லாம் வாழ்த்த சம்பத்துகள் இருக்கிறத பார்த்து பொறாமைனால என்ன பண்ணானா மயார்பித சபாமுகே மயன் சொல்லப்பட்டவன் அவன் தான் ஆர்கிடெக்ட். அங்க அவன் தான் இந்த இந்திரபிரஸ்தத்தை உண்டாக்கியிருக்கான். அவனால கட்டப்பட்ட அந்த சபையில ஸ்தலம் ஜலம் அப்ரமீத்து எதாக்கும் இடம் நிலமா இருக்கிறது எது இடம் எதுவும் தெரியலை ஜலமா இருக்கிறது எது தெரியாதுக்கு அங்க எங்க நடக்கிறானாம். தண்ணி நினைச்சுட்டு காலை வச்சா அது நிலமா இருக்கு நிலம் நினைச்சு காலை வச்சா அங்க தண்ணி இருக்கான். அந்த மாதிரி ஆர்கிடெக்ட் அப்படி ஒரு டெக்னாலஜியா பண்ணியிருக்கானா மயன் அந்த காலத்திலே. ஸோ அது தெரியாதைக்கு முழிச்சுட்டு இருக்கான் யாரு இந்த துரியோதனன். அவனுக்கு எதாக்கும் நிலமா இருக்கு நிலம் நினைச்சு காலை வச்சா அங்க தண்ணி இருக்கான். அப்போ தண்ணி இருக்குன்னு மொள்ளமா கால் வச்சு அங்கே ஹார்டாக இருக்குது அது நிலமா இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மயன் சொல்லப்பட்ட அந்த ஆர்கிடெக்ட் அந்த இந்திரபிரஸ்தத்தை கட்டியிருக்கானா. அதெல்லாம் பார்த்து பயங்கர பொறாமப்படுறானாம் துரியோதனன். ததா ஹசிதமுத்திதம் நிருபதநந்தன பீமயோஹோ அபாங்ககலயா விபோ கிமபி தாவதுஜ்ரும்பயன் धराभर निराकृतौ
सपदि नाम बीजं वपन् जनार्दनमरुत्पुरी निलय पाहि मामामयात् तदा हसितमुत्थितं द्रुपदनन्दना भीमयोः. அதுக்கப்புறம் என்னது, இந்த இவன் துரியோதனனுக்கு தெரியறதில்லை இது நிலமா இருக்கா தண்ணியா இருக்கா சொல்லி. அதனால அவர் ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கிறத உத்திதம்னா வழியில வந்துதாம். என்னது, ஹசிதம் சிரிப்பு. யாருக்கு வந்தது, द्रुपद नंदना भीमयोहो. द्रुपदனோட பொண்ணாரு திரௌபதி பீமயோகோ. பீமன் 2 பேரும் மேல நின்று பாக்குறா. துரியோதனன் இந்த இதுக்குள்ள வரான் இல்லையா, அவனுக்கு காலு வைக்கிறான், தண்ணி மாதிரி தோணுறது. அதனால மெதுவா வைக்கிறத நிலமா இருக்கு, நிலமெல்லாம் சொல்லி அடுத்த ஸ்டெப் வைக்கிறது அவனுக்கு அது தண்ணியா இருக்கு. அப்படி அவன் கன்ஃபியூஷன் இருக்க 2 பேரும் மேல பார்த்து சிரி வரதாம் அவளுக்கு. அதனால சிரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்போ விபோஹே பகவானே அபாங்க கலையா, பகவானோட அந்த கடைக்கண் பார்வையினால தாவது உஜ்ரும்பயன்னு அவளோட சிரிப்பு இன்னும் ஜாஸ்தியாக எடுத்தான். சும்மா ஸ்மைல் பண்ணி விடல, அஹஹான்னு பெரிய அட்டகாசமா சிரிக்கிறான் அவன் 2 பேரும். தராபர நிராகிருத்தோ, தரானா பூமியின் பாரத்தை குறைக்கிறதுக்காக சபதி உடனே பீஜம் வப்பன், நீ பீஜத்தை நெட்டா இல்லையா அப்படின்னு கேட்குற பட்டதிரி. அப்படின்னா என்னது, அந்த மாதிரி தோணுறதாம். ஹே ஜனார்தனா, நீ ஒரு பீஜத்தை இந்த பூமியில நடுறாய். எதுக்கு, இந்த பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்கு. தட் மீன்ஸ் என்னது, இவ 2 பேரும் சிரிக்கிறாளே, அதான் மகாபாரதத்துக்கு பீஜமா. அந்த சிரினாலதான் யுத்தமே வருது. அதனாலதான் இவனுக்கு கோபம் வருது துரியோதனனுக்கு. அதனாலதான் அவன் பழி வாங்குறான் அவள்கிட்ட. அதுக்கு இங்க பட்டதிரி சொல்றான், நீ அதுக்குள்ள அந்த சீடை இந்த பூமியில போட்டா இல்லையா குருவாயிரப்பா, ஏ ஜனார்தனா என்னை நீ பாகிமாம், என்னை என்னோட வியாதியிலேருந்து குணமாக்கி கொடு குருவாயிரப்பா சொல்லி கடைசியில கேட்டுக்கிறாங்க. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.